வணக்கம். 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இன்று தமிழக அமைச்சர்களில் ஒருவரும் மிகவும் முக்கியவருமான திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பற்றி தான் நான் கூற உள்ளேன். 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குறிப்பாக படைப்பாற்றல், பகுத்தாய்வு, அளவுக்கு அதிக திறமை, ஒற்றுமை, ஆராய்ச்சி செய்தல், ஆன்மீகம் போன்றவற்றில் மிகவும் ஈடுபாடாக இருப்பார்கள். குறிப்பாக இவருடைய பெயர் பழனிவேல் தியாகராஜன் கூட்டு எண் 56 முடிவதால் இந்த எண் நியூமராலஜியில் மிகவும் விசேஷமான நம்பர். இந்த எண்ணிற்குரியவர்கள் மிகவும் திறமை, கூட்டு உணர்வு, ஒற்றுமையுடன் இருத்தல், பிறருக்கு உதவி செய்தல், தேவையில்லாதவற்றில் தலையிடாமல் இருக்கல், எந்த துறையில் இருந்தாலும் அதில் உச்சத்தை தொடுதல், மேலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து அனைவரையும் கட்டுக்கோப்பாக வைத்திருத்தல் போன்ற அனைத்து பண்புகளும் இவர்களிடம் இருக்கும். மேலும் இவர்களுடைய முன்னோர்கள் செய்த நல்ல தவங்களினாலும் இவர்களுக்கு மேலும் ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் அவர்களுடைய குடும்பம் பற்றி நிறையவே அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஜஸ்டிஸ் பார்ட்டி, மேலும் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு, கோவில்களுக்கு தானம் செய்வதில், கோவில்களுக்கு செலவு செய்வதில் இவர்கள் முன்னிலை வகித்திருக்கின்றார்கள் என்று நாம் நிறைய செய்தி அறிந்திருக்கின்றோம். இது இவர்களுக்கு இயற்கையிலேயே இவர்கள் வாங்கி வந்த வரமாக அமைந்திருக்கிறது. இவருடைய 7ஆம் தேதியும் பெயருடைய எண் 56 ஒருங்கே அழகாக அமைந்திருப்பதால் இவர் மிகவும் சிறப்பாகவும் இருப்பார், சிறப்பாகவும் செயல்படுவார். அனைத்து துறையிலும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருப்பார். பதவியை விரும்பி செல்ல மாட்டார். தனக்கு கொடுத்த பதவியை அதனுடைய மேன்மையை உயர்த்தி காட்டுவார். இது போன்ற நல் பண்புகள் எண் 56க்கு உள்ளது. ஆகையால் இந்த நாளில் பிறந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நன்றி.